நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. இப்படியே நீங்கள் பயப்பட தான் மாமா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. நீங்கள் பயப்படாமல் இருங்க. என்ன நடந்தாலும் பார்த்துப்போம். ரோஷினி, உனக்கு மட்டும் எப்படி தான் இந்த தைரியம் வருதுன்னே தெரில. ஏன் அதை எப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, நீ ரொம்ப தைரியசாலி தான். அத்தை, உங்கள் மருமகளாக இருந்துட்டு இது கூட இல்லாமல் இருப்பனா? அது வேணா கரெக்டு தான். ஆனால் நீ அதில் உன்னை மாற்றி சொல்லிட்ட. என்ன தாத்தா? அந்த திமிரெல்லாம் என்கிட்டேருந்து வந்ததில்லை, உங்கள் மாமா கிட்டேருந்து வந்தது. அதை நீ கொஞ்சம் மாற்றி சொல்லிட்ட. ஓ சாரி அத்தை, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எங்கள் மாமா கிட்டேருந்து தான் வந்தது. ஏய் ஜான்சி, நான் எவ்வளோ நேரம் கூப்பிடுறேன், காது கேட்டுதா இல்லையா? என்னங்க? ஐயோ நம்ம மருமக. சரி சமாளிப்போம். ஹாய் மாமா. ஐயோ காட்டி கொடுத்துருவாளே, கையை கீழே இறக்குமா? என்னதுங்க நீங்கமான பேசுறீங்க? ஜான்சி, ஏங்க இங்க தானே இருக்கேன், ஏங்க கத்துறீங்க? ஆமா, இந்த பொண்ணு ஏன் இங்க வந்தா? ஐயோ இதை மறந்துட்டேனே. அது வந்துங்க இந்த பொண்ணு. என்ன ஜான்சி ரொம்ப இழுக்கிற? நான் கேட்டதுக்குன்னு நீ பதில் சொல்லல. ஐயோ அது இல்லைங்க, அது எத்தனை வந்து போய் ஏதாவது ஒருத்துக்கு ஒழுங்கா பதில் சொல்றியா ஜான்சி? நீ இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட ஜான்சி. ஏங்க அது இல்லைங்க, அது மறுபடியும் பாரு வந்து போயின்னு. ஐயோ, என் மருமக வேற கையை தூக்கினபடியாவே இருக்கிறா. எம்மா தாயே, கையை இறக்குமா? உங்க அத்தை பார்த்தா அவ்வளோதான், என் மரியாதை என்னத்துக்கு ஆவறது? எம்மா கையை இறக்குமா? சரி மாமா, ஒரு ஆர்வ கலர்ல கையை தூக்கிட்டேன், இதோ இறக்கிறேன். ஓகேவா மாமா? ஓகே ஓகே. என்னதுங்க ஓகே ஓகே? ஐயோ இவள் கேட்டுடுச்சோ. சரி சமாளிப்போம். அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். இவ ஏன் இங்கே வந்தா? ஐயோ மறுபடியும் அது உள்ள வந்துட்டாரே, என்ன பண்ணுறது? நாமளும் சமாளிப்போம். இல்லைங்க, அந்த பொண்ணு உங்களை தான் பார்க்க வந்தது. என்ன பார்க்கவா? என்ன எதுக்கு அந்த பொண்ணு பார்க்கணும்? அந்த பொண்ணெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பு. எனக்கு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. என்னை விட்டு போனவங்களுக்கு யாருக்குமே நான் வந்து கூட இருக்க மாட்டேன். முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளில அனுப்பு. நீ என்ன இங்கே வச்சுன்னு உக்காந்துட்டு சோறு விட்டு போறியா? ஏங்க கோவப்படாதீங்க, அந்த பொண்ணு நம்மளை நம்பி இங்கே வந்திருக்கு. என்னை நம்பி யாரும் இங்கே வரல. ஏங்க சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. அதெல்லாம் முடியாது ஜான்சி. என்ன நீ புதுசாக செய்துட்டு இருக்க? என்னை எகுத்துலாம் பேசுகிற? ஏங்க நான் எதிர்த்து பேசலங்க, சொன்னேன். இல்லை ஜான்சி, இல்லவே இல்லை. நீ ரொம்ப மாறிட்ட ஜான்சி, ரொம்ப ரொம்ப மாறிட்ட. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. என்னமோ பண்ணு ஜான்சி. இப்போ இந்த பொண்ணு எனக்கு வீட்டை விட்டு வெளில போகணும். ஏங்க அது நல்ல பொண்ணு தானேங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்ல பொண்ணுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குவா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஜான்சி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு. மாமா என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு சும்மா அத்தையை கத்திட்டே இருக்கீங்க? நான் உங்கள் தங்கச்சி பொண்ணு. உங்களுக்கு இருக்கிற கோவத்தை விட டபுள் மடங்கு எனக்கு இருக்கும். உங்களுக்கு ஆத்திரம் வருது, கோவம் வருதில்ல, எல்லாமே எனக்கும் அதை விட டபுள் மடங்கு இருக்கும். அதுக்கு இப்போ என்னன்ற? சும்மா தேவையில்லாமல் அத்தையை மிரட்டிட்டு இந்த மாதிரிலாம் உருட்டிட்டு உக்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பாத்தியா ஜான்சி, இந்த குட்டீஸ்லாம் என்னை வந்து மிரட்டுற மாதிரி இருக்கு. என்னை எவ்வளோ கேவலப்படுத்துது பார். ஆமாம் ஒரு நிமிஷம், அத்தையை ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு அவங்க நல்லது தானே எல்லாத்துலேயுமே செய்துட்டு வராங்க. இந்த மாதிரி கத்தி பேசுகிறவரெல்லாம் இங்கே வேண்டாம் மாமா. என்னம்மா சின்ன குழந்தை, என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ மிரட்டுறியா? ஐயோ மாமா, இது மிரட்டுறது இல்லை, அத்தை பாவம், அவங்களே இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. ரோஷினி நீ அமைதியா இரு. ரோஷினி அத்தை நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதால தான் மாமா இந்த மாதிரி பேசுகிறாரு. நீங்களும் பேசணும் அத்தை. நம்ம ஒரு இடத்துல பேசினா தான் நமக்கு மரியாதை இருக்கும். ஆமாம் பேசு ஜான்சி, பேசு. உனக்கு ஒருத்தவங்க சொல்லித்தராங்க பாரு, பேசு. நீங்கள் வேற ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஆமாம் ஜான்சி, நான் அமைதியாக தான் இருக்கேன். நான் அமைதியாக இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனையும். சரி இப்போ நீங்கள் டீ வேற குடிக்கணும்ல, இருங்க நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேண்டாம். இப்போ இதை அதையும் சேர்த்து அதை அந்த பொண்ணுக்கே கொடு. அது அங்கே டீ போட்டு குடிக்க முடியலன்னு தானே இங்கே வந்திருக்கு. ஹலோ மாமா, டீ போட்டு குடிக்காமலாம் இங்கே ஒன்றும் வரல. எங்கள் வீட்லேயும் பால் இருக்குது, சக்கரை இருக்குது, டீ தூள் இருக்குது, காஃபி பவுடரும் இருக்குது, எல்லாமே இருக்குது.
அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? நான் உங்கள் வீட்டுக்கு வரல, என் அத்தை வீட்டுக்கு வந்தேன். ரோஷினி, நீயாவது அமைதியா இருமா. அத்தை, அவர் பேசினா நானும் பேசுவேன். பாத்தியா திமிர? இது அப்படியே இருக்குது பாரு. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. மாமா, உங்களுக்கு என்ன இருக்குதோ அதே தானே இருக்குதுன்னு எனக்கும் நான் இப்போ சொன்னேன். இருங்க, நான் காஃபி போட்டுட்டு வரேன். எனக்கு டீ வேணும்னு சொன்னேன். சரிங்க சரிங்க சரிங்க, கோவப்படாதீங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துன்னு வரேன். சீக்கிரமா போ. ஆமா, என்ன? இங்க வாங்க. நான் வந்தா உங்க அத்தை பாத்துருவா. இல்ல வாங்க. ஐயோ, இவ வந்தாலும் அவ்வளவுதானே, என் மான மரியாதைலாம் போயிடுமே. சொல்லுமா, எது கூப்பிட்ட? மாமா, நீங்க நடிக்கிறீங்களா? இல்ல உண்மையாலுமே இந்த மாதிரி என்ன வெறுக்கிற மாதிரி இருக்கீங்களா? ஏம்மா திடீர்னு அந்த கொஸ்டின் உனக்கு? இல்ல, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒரிஜினலாவே என்ன வெறுக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் வேற எப்படி மாமா? என்ன உண்மையாலுமே வெறுக்கிற மாதிரி தானே பண்றீங்க? என் ராசாத்தி, உன்னை போய் நான் மாமா அப்படி பண்ணுவேனாடா? நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமிடா. உன்னை எப்படி நாங்கள் அப்படிலாம் யோசிப்போம்? அப்படியா மாமா? இந்த மாதிரி நானும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருக்கேன். ஐயோ, இது கதை இல்லைம்மா, நிஜம். உண்மையாக நடந்துட்டுருக்கு. சரி சரி, உங்கள் அத்தை வந்துடுவா. அத்தை இப்போதைக்கு வர மாட்டாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அத்தை டிவி சீரியல் பார்க்க போயிட்டாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம் மாமா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வருவாங்க. ஐயோ, அப்போ எனக்கு டிஃபனு? உங்களுக்கு டீயே கிடையாது, அப்புறம் டிஃபன் வேறையா? என்னம்மா சொல்கிற? ஆமாம் மாமா. ஆமாம்மா அத்தை. எங்கம்மா காணோம்? எங்கம்மா காணோம்? மாமா, அத்தை என்னன்னு எப்படி பயப்படுறீங்க? அட நீ ஒன்றுமா, உங்கள் அத்தைன்னா எனக்கு ரொம்ப பயம். வெளியில் மட்டும்தான் அவள் எனக்கு பயப்படுற மாதிரி இருப்பா. ஆனால் உண்மையாலுமே அவதாம்மா வில்லி. அவதாம்மா எங்களை எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கா. என்ன சொல்கிறீங்க மாமா? ஆமாம், அது ஒரு பெரிய கதை. ஆனால் அப்படியும் என் பொண்டாட்டியை நான் ரொம்ப விரும்புகிறேன். என்ன மாமா சொல்கிறீங்க? அத்தையை ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ? ரொம்ப ரொம்ப. நல்லாவே தெரியுது மாமா. ஏன்னா அத்தைக்கு நீங்கள் இப்படிலாம் பயப்படுறீங்க போது லவ்வும் அதிகமாக இருக்குன்னு தெரியுது. சரிம்மா, வீட்டிலேருந்து எப்படி வந்த? அம்மா அப்பா வீட்டில் இல்லை? எல்லாரும் இருக்காங்க மாமா. எனக்கு போர் அடிச்சது, அதான் அந்த பக்கம் வந்தேன். ஏன் மாமா, நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? இது உன் வீடு ராசாத்தி. நீ எப்போ வேணாலும் வரலாம்டா கண்ணு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, சரியா? சரிங்க மாமா. சரி சரி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. உங்கள் அத்தைக்காரி சவுண்டு மாதிரி இருக்குது. நானும் அப்படியே போகிறேன். சரிங்க மாமா. இந்த மாமா அத்தைக்கு ரொம்ப பயப்படுறாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஆனால் ஒரிஜினல் வில்லி அத்தையா மாமாவா? நமக்கே கன்ஃபியூஷனாக தான் ஆகுது. பார்ப்போம். ஆனால் ரெண்டு பேருமே ஆக மொத்தத்தில் நல்லவங்க தான்.